ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 508. இங்கு 3 உலகம் அதிசயத்தக்க இந்திரபிரஸ்த நகர் வந்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் விஜயன் என்ற அர்ஜுனன் பிரபாச என்னும் சேத்திரத்தை சென்று அடைந்த பொழுது அவன் ஒரு சந்நியாசியாக மாறுவேஷம் பூண்டு கொண்டான். அதன் பிறகு அவன் ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்து இருந்தான். பகவான் கிருஷ்ணர் அதை ஞானக்கண் கொண்டு அறிந்து கொண்டார். எனவே அந்த சந்நியாசியை சந்திக்க கிருஷ்ணர் அங்கு வந்து சேர்ந்தார். சுபத்திரை என்னும் அழகிய கன்னிகை கிருஷ்ணருடைய சகோதரி ஆவாள். அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்பது விஜயனுடைய விருப்பம். சுபத்திரையின் விருப்பமும் கட்டு அழகனாகிய அந்த வில் வீரனை மணந்து கொள்ள வேண்டும் என்பது ஆகும். அவர்கள் இருவருடைய மனப்பாங்குகளை கிருஷ்ணர் நன்கு அறிந்து இருந்தார். ஆதலால் அவர்களுடைய மனோரதம் நிறைவேறுவதற்கான திட்டத்தை கிருஷ்ணர் வகுத்து வைத்தார். முதலில் இந்த விஷயத்தை இந்திரபிரஸ்தத்தில் வசித்து வந்த அத்தையார் குந்தி தேவிக்கும் தர்மபுத்திரன் யுதிஷ்டிரனுக்கும் சொல்லி அனுப்பி அவர்களுடைய சம்மதத்தை கிருஷ்ணர் வாங்கி கொண்டார். அதன் பிறகு சந்நியாசி வேஷம் பூண்டு இருந்தவனை கிருஷ்ணர் துவாரைக்கு அழைத்து சென்றார். மூத்தவனாகிய பலராமன் அப்படி வந்தவனை ஒரு துறவி என்றே நம்பல் ஆயினார். அந்த துறவியை தங்களுடைய சிங்கார தோப்பில் வசித்து இருக்கும்படி பலராமர் ஏற்பாடு செய்தார். மேலும் தன் தங்கையாகிய சுபத்திரை அந்த சந்நியாசிக்கு பணிவிடைகள் புரியும்படி அவன் நியமித்தார். இந்த செயல்கள் யாவும் குறித்து கிருஷ்ணருக்கு பரம திருப்தி. ஏனென்றால் பொருத்தமான சூழ்நிலை தானாகவே வந்து அமைவது ஆகட்டும். சுபத்திரைக்கோ அளவில்லா மகிழ்வு உண்டாயிற்று. ஏனென்றால் எந்த ஒரு ஆடவனை மணந்து கொள்ள வேண்டுமென நினைத்து இருந்தாலோ அதே ஆடவன் இங்கு துறவி வேஷத்தில் வந்து இருக்கின்றான். அர்ஜுனனை மணந்து கொள்ள அவள் இசைந்தாள். ஒரு நாள் காலையில் துறவி காணாமல் போய்விட்டான். அவனுக்கு பதிலாக அர்ஜுனன் தோன்றி சுபத்திரை கிருஷ்ணனுடைய ரதத்தில் வைத்து கொண்டு போனான். பெண் ஒருத்தி இங்கனம் எடுத்துச் செல்வது சத்திரிய ஐதீகத்துக்கு ஒத்ததாகும். எனினும் விருஷ்ணி வம்சத்தார் அந்த அடாத செயலை ஆதரவு தரவில்லை. களவு முறையில் ஓடுகின்றவர்களை விரைந்து பின்பற்றி துரத்தினார்கள். ஆனால் சுபத்திரை தானே ரதத்தை ஓட்டிச் செல்வதை பார்த்து அவர்கள் வெட்கமும் குழப்பமும் பூண்டார்கள். தம் வம்சத்தாரை கிருஷ்ணர் சமாதானப்படுத்த முயன்றார். நிகழ்ந்ததில் கேடு ஏதும் இல்லை என்பது கிருஷ்ணருடைய கொள்கை. இங்கனம் நிகழ்ந்துவிட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் கிருஷ்ணர் உடந்தை என அறிய வந்த மூத்தவர் அவனை மிகவும் திரகஸ்தித்தான். ஆயினும் மீறிப்போன செயலுக்கு விஷ்டிகள் அதிவிரைவில் சம்மதம் கொடுத்தார்கள். இந்திரபிரஸ்தத்தில் வைத்து அர்ஜுனனுக்கு சுபத்திரை விருஷ்டிகளால் மணந்து கொடுக்கப்பட்டால் விவாகத்துக்கு வந்திருந்த விருஷ்டிகள் அனைவரும் பிறகு துவாரைக்கு திரும்பிவிட்டார்கள். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் கொஞ்ச காலம் அர்ஜுனனோடு ஹஸ்தினாபுரத்தில் வசித்து இருந்தார். பின்பு சிறிது காலத்திற்கு பிறகு சுபத்திரை அபிமன்யு என்னும் மகவை பெற்றெடுத்தால். ஆண்மை அனைத்தும் அமையப்பெற்ற பாலகன் ஆவான் அவன். கிருஷ்ணருக்கு அந்த சிறுவனிடம் அலாதியான அன்பு உருவு எடுத்து இருந்தது. அதன் பிறகு திரௌபதி தன்னுடைய கணவன்மார்கள் 5 5 மகப்பேர்களை பெற்றெடுத்தாள். அந்த ராஜகுமாரர்கள் அனைவரும் மேன்மைகள் யாவும் வாய்க்க பெற்றவர்களாக விழிந்தார்கள். அவர்களுக்கு நல்ல கல்வியும் பொருத்தமான வாழ்க்கை பயிற்சியும் தக்க பாங்கில் வந்து அமைந்தன. கோடை பருவத்தில் தோன்றிய வெக்கை மிக புழுக்கமாக இருந்தது. அதை முன்னிட்டு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யமுனா நதி தீரத்தில் இருந்த குளிர் வாய்ந்த வனத்தில் ஒரு நாளை கழிக்க நினைத்தார்கள்.
யுதிஷ்டர் இடமிருந்து அனுமதி பெற்று கொண்டு அவர்கள் அந்த வனத்துக்கு சென்றார்கள். உற்றார் உறவினர் பலர் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அந்த கூட்டத்தார் அனைவரும் நதியிலும் நிலத்திலும் உல்லாசமாக பொழுதுபோக்கிக் கொண்டு இருந்தார்கள். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு மரத்தினில் அமர்ந்து உரையாடி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது குளிர்ந்த காற்றும் வீசிக்கொண்டு இருந்தது. போற்றுதற்குரிய பெரியவர் ஒருவர் இந்த இருவர் எதிரில் தோன்றி தமக்கு தாங்க ஒண்ணா பசி என முறையிட்டார். உங்களுக்கு எத்தகைய ஆகாரம் தேவை என அர்ஜுனன் கேட்டான். அதற்கு விடையாக, நான் ஒரு மானுடன் அல்ல, நான் அக்னி தேவதை. இந்த காண்டவ வனம் மிக பழுதுபட்டு போய் இருக்கிறது. இதில் பயங்கரமான விலங்குகளும் விஷம் நிறைந்த சர்ப்பங்களும் அருவருப்புக்குரிய ஏனைய ஜந்துக்களும் பெருகி இருக்கின்றன. ஆதலால் இதை பொசுக்கித் தள்ள பல தடவை முயன்றேன். பழையன கழிதல், புதியன புகுதல் என்பன எனது கோட்பாடு. ஆயினும் ஒவ்வொரு தடவையிலும் இந்திரன் என்னுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற பாங்கில் மலையை கொட்டி தள்ளுகின்றான். அந்த காரணத்தை முன்னிட்டே நான் பசிப்பிணியால் வருந்துகின்றேன். ஈண்டு அமர்ந்திருக்கும் நீங்கள் இருவரும் பண்டை காலத்து ரிஷிகள் ஆகிய நரனும் நாராயணரும் ஆவீர்கள். இந்த யுகத்தில் நீங்கள் இருவரும் அர்ஜுனனாகவும் கிருஷ்ணராகவும் அவதரித்து இருக்கின்றீர்கள். இந்த வனத்தை தகித்து சாம்பல் ஆக்குவதற்கு நீங்கள் இருவரும் எனக்கு துணை புரிய வேண்டும் என்று தம்முடைய விருத்தாந்தத்தை அந்த பெரியவர் எடுத்து பகர்ந்தார். பயங்கர பிராணிகளுக்கு இருப்பிடமாக இருந்த அந்த வனத்தை அழிப்பதன் அவசியத்தை கிருஷ்ணர் காணல் ஆனார். அர்ஜுனன் கொடுத்த விடையாவது, மலையை தடுக்க எங்களுக்கு இயலும், ஆனால் அதற்கேற்ற ஆயுதங்கள் எங்களிடம் இல்லை. எங்களுக்காக என்று அவைகளை நீ தேடித் தருவாயாக. மலையை நாங்கள் தடுத்து வைத்திருக்கும் போது நீ காண்டவ வனத்தை பொசுக்கி விடலாம் என்றார் அவர். இப்பொழுது அக்னி தேவன் சமுத்திர தேவதையாகிய வருணனை வரவழைத்தான். அந்த வருணனும் தேவையாக இருந்த ஆயுதங்களை அந்த கணமே கொடுத்து உதவினான். அர்ஜுனனுக்கு பிரசித்தி பெற்ற காண்டிவ வில் வந்து அமைந்தது. அதனோடு எவ்வளவு எடுத்தாலும் குறையாத அம்பரா துணிகள் 2 வந்து அமைந்தன. ஊக்கம் ததும்பும் 4 வெள்ளை குதிரைகள் பூட்டிய மேலான ரதம் ஒன்றும் வந்து அமைந்தது. அந்த ரதத்திலே வானர கொடி ஒன்று அமைக்கப்பெற்று இருந்தது. கிருஷ்ணருக்கு சுதர்சன என்னும் சக்கராயுதம் ஒன்றும் கௌமோதிக என்னும் கதாயுதம் ஒன்றும் வந்து அமைந்தன. இப்பொழுது இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி 2 மூர்த்திகளும் அந்த பால் அடைந்த வனம் தீக்கு இரையான பொழுது மழை பொழியாதபடி பார்த்து கொண்டார்கள். அந்த வனமும் அதில் வாழ்ந்திருந்த கொடிய ஜந்துக்களும் அடியோடு அழிந்து போயின. மயன் என்னும் அசுரன் ஒருவன் தீக்கு இரையாகும் நெருக்கடியில் இருந்தான். தன்னை காப்பாற்ற வேண்டுமென அர்ஜுனனை அவன் வேண்டிக் கொண்டான். அதன் விளைவாக அவன் ஒருவன் மட்டுமே தப்பி பிழைத்தான். இந்த 2 மூர்த்திகள் பழுதுபட்டு போன காட்டை அழிப்பதற்கு புரிந்த உதவியை முன்னிட்டு அக்னி தேவன் அக மகிழ்வு மிக அடைந்தான். இப்பொழுது அர்ஜுனன் உடைய உதவியால் மயன் என்னும் அரக்கன் உயிர் பிழைத்தான். அதற்கு தக்கதோர் கைமாறு செய்ய அவன் விரும்பினான். அதன் பொருட்டு அர்ஜுனுடைய அனுமதியும் நயந்து வேண்டிக் கொண்டான். அவனுடைய வேண்டுதலுக்கு விஜயன் கொடுத்த விடையாவது, நான் பிறருக்கு செய்யும் பணிவிடைக்கு கைமாறாக எதையும் ஏற்றுக்கொள்ளுதல் கிடையாது என்பது நான் கடைப்பிடிக்கும் கோட்பாடு ஆகும் என்றார் அவர். ஆனால் மயனோ அர்ஜுனனை விட்டபாடு கிடையாது. மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டான். அப்படியானால் பொருத்தமான பாங்கில் கிருஷ்ணருக்கு ஏதாவது மரியாதை செலுத்துவது உசிதம் என அவன் அந்த பரமாத்மா இடம் அனுப்பப்பட்டான். கிருஷ்ணரோ அந்த மயனை யுதிஷ்டர் இடம் அனுப்பி வைத்து தன்னுடைய அவாவை அந்த அரசன் வாயிலாக நிறைவேற்றி கொள்ளும்படி ஏவினார். கடைசியாக முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தரான மயன் மன்னனுடைய முன்னிலையை அணுகினான்.
தான் ஒரு கைதேர்ந்த சிற்பி என்றும் தன்னுடைய சிற்பத்திறனுக்கு அறிகுறியாக இந்திரபிரஸ்தத்தில் ஏதாவது அமைத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என பணிவுடன் விண்ணப்பித்தான். வேண்டியவருக்கு வேண்டியதெல்லாம் வழங்கும் பாங்குடைய யுதிஷ்டிரன் சபா மண்டபம் ஒன்று அமைக்க அந்த மயனுக்கு அனுமதி கொடுத்தான். அந்த மண்டபத்தின் உடைய பாங்கும் பண்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த சிற்பியினுடைய விருப்பத்தின்படி ஆகும். நல்ல நாள் ஒன்றில் அந்த அரும்பணி துவங்கப்பட்டது. இப்பொழுது கிருஷ்ணர் இந்திரபிரஸ்தத்தில் வந்து நெடுநாள் இருந்தாயிற்று. எனவே தன்னுடைய மைத்துனர்கள் இடமிருந்து விடைபெற்று கொண்டு துவாரைக்கு திரும்பினார். ஆனால் பாண்டவர்களுக்கோ அவரை விட்டு பிரிய மனம் வரவில்லை. மானசீகமாக தான் யாண்டும் பாண்டவர்களோடு இருந்து வருவதாக இயம்பி அவர்களுக்கு அவர் ஆறுதல் அளித்தார். பின்பு எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் சரீரத்தோடு அவர்கள் இடையே சாநித்தியம் ஆவதற்கு அவர் வாக்கு கொடுத்தார். இரு தரத்தாருக்கும் இடையில் இத்தகைய உடன்படிக்கை அமைந்தான பின்பு கிருஷ்ணர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றார். இப்பொழுது மயன் என்னும் சிற்பி கைலாயகிரிக்கு வடபுறத்தில் இருந்த பிந்து சரஸை நோக்கி சென்றான். அங்கு அமைந்திருந்த இரத்தனங்களையும் ஏனைய அரிய பெரிய பொருட்களையும் ஏராளமாக சேகரித்து கொண்டு அவன் திரும்பி வந்து சேர்ந்தான். கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் சபா மண்டபம் கட்டுவதற்கு பயன்படுத்தினான். அது மட்டும் கிடையாது, பீமனுக்காக என அவன் ஒரு பெரிய கதை ஒன்றை கொண்டு வந்து சேர்த்தான். அர்ஜுனுக்காக என்று தேவதத்தம் என்னும் சங்கை எடுத்து வந்து இருந்தான். 14 மாதங்களுக்குள் அந்த அரிய சபா மண்டபம் கட்டும் வேலை பூர்த்தியாயிற்று. அதிசயங்களுக்குள் அது ஒரு தலை சிறந்த அதிசயமாக இளங்கிற்று. வியப்புக்குரிய அதன் வேலைப்பாட்டை காண்பதற்கு விப்ரர்களும் வேந்தர்களும் அக்கம் பக்கம் இருந்து நெடுந்தூரத்தில் இருந்தும் வந்தார்கள். ஆனால் தயாதிகளாகிய கௌரவர்கள் மட்டும் அந்த இடத்தை எட்டி பார்க்கவில்லை. பொறாமை அதற்கு காரணம் ஆயிற்று. இப்பொழுது இந்திர பிரஸ்தத்தை பார்வையிட்ட பிரமுகர்களில் மிக முக்கியமான இடம் பெற்றவர் நாரத மகரிஷி ஆவார். அவர் 3 உலகையும் சென்று பார்த்தவர் ஆவார். விண் உலகில் ஆகட்டும், மண் உலகில் ஆகட்டும், எங்குமே இதற்கு நிகரான சபா மண்டபத்தை தாம் பார்த்தது கிடையாது என அவர் பகர்ந்தார். மகன் அத்தகைய அரிய பெரிய மண்டபம் ஒன்றை அமைத்ததுதான் அர்த்தம் ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்